தவிக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணங்களை முன்னெடுத்திருக்கிறார். அந்த வகையில் சனிக்கிழமை தோறும் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர் மக்கள் மத்தியில் பேசக்கூடிய நிலையில் இன்றைய தினம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மக்களிடம் சந்தித்து அவர் பேச இருக்கிறார். அதற்காக பிரச்சார வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நீங்க தற்போது எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கு விஜய் பேசுவதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? அங்கு மக்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ராஜேஷ் வணக்கம். விஜய் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை ஒரு புறம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மக்களை சந்திப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த வகையில் கடந்த வாரம் திருச்சி, அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு சென்று சந்தித்திருந்த நிலையில் இந்த வாரம் தற்போது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு வர இருக்கின்றார். முதலில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வர இருக்கின்றார். நாகை மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்குள்ளாக அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது மணி 11:15 ஆகிறது. இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக அவர் இந்த இடத்திலே வந்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே அதிகமான கூட்டம் கூடியிருக்கின்றது. அதாவது திருச்சியில் மரக்கடை என்ற பகுதியில் கூடியிருந்த கூட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கூட்டம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நேரம் செல்ல செல்ல கூட்டம் வரும் என்று இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். நாகையை பொறுத்தவரையிலே நாகை மற்றும் நாகையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவிலே இங்கே வரவில்லை. அதன் காரணமாக கூட்டம் குறைவாக கூடியிருக்கின்றது. ஒருபுறம் விஜய் அந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னையிலிருந்து திருச்சி வரை அவர் விமானம் மூலமாக வந்தார். திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வரை தற்போது அவர் பிரச்சார வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சார வாகனத்தினுடைய முன்பகுதியில் அமர்ந்து கொண்டு வழியில் கூடி நிற்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள், ரசிகர்கள், தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஆகியோருக்கெல்லாம் கையை காண்பித்து அசைத்தபடி அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அவரை பின்தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிகின்றது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அவர் இந்த இடத்திற்கு வர வேண்டும். எனவே 2 மணி நேரம் ஆகும் என்று அப்போதே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் அவர் பயணம் செய்து வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுக்க ஏராளமான ரசிகர்களும் அவருக்கு கூடி நிற்கின்றார்கள். அவரை பார்த்து உற்சாகமாக கையசைக்கின்றார்கள். அதே போல நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய அந்த எல்லை பகுதியிலே தொடங்கி அவர் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய புத்தூர் பகுதி வரை ஏராளமான பேனர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடிகம்பங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. குறிப்பாக அவர் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து பேச இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் கடந்த வாரம் பேசிய விஜய் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்தும் அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார். நாகையை பொறுத்தவரையிலே இங்கு அமைச்சர் கிடையாது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் தான் இந்த தொகுதியினுடைய இன்சார்ஜ் பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு வருகின்றார். எனவே நாகையை பொறுத்தவரையிலே பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியிருக்கிறார்கள். அதே போல மீனவர்களும் இங்கு கணிசமாக இருக்கின்றார்கள். எனவே விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய பிரச்சனை குறித்து இந்த பகுதியிலே அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே இந்த உள்ளூர் நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாகை மாவட்ட நிர்வாகிகளிடம் பேசி இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுகிறது, நாகை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை என்னவாக இருக்கின்றது, அந்த விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவர்களுக்கு என்ன வாழ்வாதாரம் அல்லது என்ன தீர்வு அதிகமாக தேவைப்படுகிறது என்பது குறித்த விவரங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளிடமிருந்து கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தகவல்களை சேகரித்து அவற்றை தன்னுடைய பேச்சு குறிப்புகளில் விஜய் சேர்த்திருப்பதாகவும், எனவே இந்த இடத்திலே அவர் சுமார் 1 மணிக்கு உரை நிகழ்த்தும் போது இந்த இடத்திலே பேசுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் பேச்சுகளும் தயாராக இருப்பதாகவும் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் விஜய் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட பேச்சு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல விஜய் திருவாரூரில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பேசுகின்றார். மற்ற 2-3 இடங்களில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் பேசக்கூடிய இடம் பேரறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் ஆகிய இருவரது சிலையும் அருகருகே அமைந்திருக்கக்கூடிய அந்த ரவுண்டானா, அதாவது புத்தூரினுடைய அந்த ரவுண்டானா பகுதி பரபரப்பாக பேருந்துகளும் அதே போல 4 சக்கர வாகனங்களும் பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய ஒரு முக்கியமான சந்திப்பு தான் இந்த பகுதி.
ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் அதிகாலை முதலே ஏராளமான கூடி நிற்க தொடங்கினார்கள். 10 மணிக்கு பிறகு பொது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில மற்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில தற்போது சுமார் 5000 பேர் கூடியிருக்கின்றார்கள். இன்னும் நேரம் செல்ல செல்ல கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல வாஞ்சூர் ரவுண்டானா என்று சொல்லக்கூடிய பகுதியில தான் முதல் வரவேற்பு கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வாஞ்சூர் ரவுண்டானாவிலே வரவேற்பு ரத்து செய்யப்பட்டு அங்கிருந்த ரசிகர்கள், அங்கிருந்த தொண்டர்கள் அனைவரையும் புத்தூர் பகுதிக்கு கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த பகுதிக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது வாஞ்சூர் ரவுண்டானாவிலிருந்து புத்தூர் விஜய் பேசக்கூடிய இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற ஊர்களில் இருந்தது போல நாகப்பட்டினத்தில் கூட்டம் அதிகமாக இல்லை என்பதை களத்திலிருந்து நாம் பார்க்கும்போது உணர முடிகின்றது.